இந்த மக்கள் அழுகுறது உங்க காதுல கேட்கலையானா? இந்த மரண ஓலம் உங்களுக்கு கேட்கலையா? பாவனா, மக்கள் பாவனா. உங்க ஆசைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. மக்கள் என்னன்னா பண்ணாங்க? உங்களை ஆசையா தானே உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கூட போகலன்னா, ஒரு நன்றி சொல்ல போகல. ஜூலியை திட்டுறவங்களாம் அவங்க புரிஞ்சுக்கிங்க. அவங்க என்ன அப்படி தப்பாக பேசிட்டாங்க? முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அவங்க மனநிலைமையை புரிஞ்சுக்கிங்க. அவங்க நார்மலாக இல்லை, அவங்களாவே இல்லை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. கவர்மெண்ட்டு இவ்வளோ சலுகை அறிவிக்குது. இப்படி ஒரு பெண் மனநிலைமை பாதிக்கப்பட்டு தன்னை அறியாமலே, நான் யாருன்னே தெரியாமலே ஒருத்தவங்க பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு தமிழக முதல்வர் மேலே அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள பற்றி கொஞ்சமாவது சிந்திச்சிங்களா? ஒரு முதல்வருக்கு ஒரு மனு எழுதினீங்களா? அவங்கள கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில் மனநல காப்பகத்தில் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும்னு. ஏன் உங்களுக்கு இது தோணாமல் போச்சு? பாவங்க. ஜூலிக்காக எல்லாம் ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறோம். அவங்க மாறணும். அவங்க மீண்டும் நல்ல நிலைமைக்கு திரும்பணும். அவங்களாவே இருக்கணும்.